தேவனும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தரும் கருணை நிறைந்த இயேசு கிறிஸ்துவானவர் இந்த இடத்திலே இருக்கிறார். வேதத்திலே மார்க்கு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த வேலையிலே பரிசுத்தமுள்ள ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். நீங்க எந்த நிலைமையில் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு கணம் நோக்கி பார்க்கும் பொழுது, இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு கணம் அவருடைய பாதப்படியில் நீங்கள் மன்னிப்பு கேட்கும் பொழுது பெரிதான கிருபையை கற்றுக் கொடுத்து உதவி செய்கிறவராய் இருக்கிறார் என்று சொன்னால், ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் 30 சொல்கிறது, அறியாமையுள்ள காலங்களில் தேவன் காணாத போல் இருந்தார், இப்பொழுதோ எங்குமுள்ள மனுஷர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் கட்டளையிடுகிறார். பிரியமானவர்களே, இந்த காலமானது நமக்கு ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு காலமாயிருக்கிறது. ஒரு சிலர் நினைக்கலாம், எனக்கு நல்ல காலம் எப்போது வரும். அநேக ஜனங்கள் இன்று பொல்லாத காலத்தில் இருந்தாலும் கூட உங்களுடைய வாழ்க்கை மாற்றிப்படுவதற்கு இந்த பரிசுத்தமுள்ள தேவனாகிய கர்த்தர் உங்கள் இருதயத்தில் ஒருவரானால் அந்த பொல்லாத காலம் நல்ல காலமாக மாறுவதற்கு தேவனாகிய கர்த்தர் உதவிகள் செய்கிறவராக இருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்துவானவர் 2024 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியிலே வாழ்ந்தவர், வளர்ந்தவர், அநேக கிராமங்களிலே சுற்றி இருந்து இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷ வசனங்களை பிரசங்கித்தவர். இப்படியாக ஒரு சமயம் அவர் கப்பர்நகும் என்கிற இடத்திலிருந்து போகும்பொழுது ஒரு வீட்டிலே அவர் அழைத்தார்கள். அந்த வீட்டுக்குள் அவர் போய் ஆண்டோட வசனத்தை அங்கு சொல்லிக் கொண்டிருந்தார். உடனே அந்த வாசலுக்கு முன்னும் பின்னும் நிற்க இடம் போடாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நீங்கள் எந்த அளவுக்கு கேட்கிறீர்களோ, இந்த வசனத்தை எந்த அளவுக்கு இருதயத்தில் நிறுத்துகிறீர்களோ, அந்த அளவுக்கு அந்த மாபெரும் தயவை கற்றுக் கொடுத்து உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அங்கே நாம் பார்க்கப்படுவது, அநேக தேவ வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். திரளான ஜனங்கள் அந்த வீட்டுக்கு முன்னும் அந்த வீட்டுக்கு பின்னும் திரள் ஜனங்கள் கூடியிருந்தார்கள். ஏனென்று சொன்னால், வானத்தின் பூமிப்படுத்த கர்த்தராகிய இயேசு ஆண்டவர் அந்த வீட்டுக்குள் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு திரள் ஜனங்கள் கூடினார்கள். பிரியமானவர்களே, உன் வாழ்க்கையில வியாதியா, உன் வாழ்க்கையில கஷ்டமா, உன் வாழ்க்கையில கவலையா, கண்ணீரா, போராட்டமா, அநேக பிரச்சனை சிக்கி சிரித்துக் கொண்டிருக்கிறாயா? தேவன் உன்னை தேடி வந்திருக்கிறார். தேவனுக்கு பிரியமானவர்களே, இங்கே நாங்கள் பார்க்கப்படுவது, அந்த இடத்திலே ஆண்டுடைய வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது, வசனத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது, ஒரு 4 பேரு திமிர்வாதம் உள்ள மனுஷன் சுமந்து கொண்டிருக்கிறார்கள். திமிர்வாதம் என்கிற ஒரு வியாதிக்கு அந்த காலகட்டத்தில் மருந்துகளோ மாற்றுகளோ கிடையாது. ஏனென்று சொன்னால், திமிர்வாதம் எப்படி அதிகமான குடும்பங்களிலே பலவீனம், மன அழுத்தம் வரும்பொழுது ரத்த ஓட்டம் சீராக ஓடிக்கொண்டிருக்கிறது. உயர் ரத்தம், அதாவது பிபி என்று சொல்வார்கள். இந்த உயர் ரத்தம் அதிகமாக அதிகரிக்கும் பொழுது மூளைக்கு போகக்கூடிய சிறு அந்த நரம்பானது வெடித்து சிதறி காணப்படும். அந்த வேலையிலே ஒரு பக்கம் காலம், ஒரு பக்கம் கையும் வாயும் பேச முடியாத ஒரு நிலைமை. இப்பேற்பட்ட வியாதிகளுக்கு அந்த காலகட்டத்திலிருந்து ஒரு மருந்துகளோ மாத்திரைகளோ கிடையாது. இங்கே இந்த திமிர்வாத மனுஷனுக்கு இப்படிப்பட்ட வியாதி வந்தபடிகளே அவனை பலவிதமான மருத்துவமனையில் கொண்டு போனார்கள். விசேஷித்த டாக்டர்கள் பரிசோதனை பார்த்து